உனக்கு சில அறிவுரைகளை நான் சொல்ல போறேன். இந்த அறிவுரைகளை நீ சரியான முறையில் பேணிக்கொண்டாய் என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பு உனக்கு நிச்சயம் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இந்த உலகத்தில் வா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட வகையில் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு என்ன செய்யும், இரு. இதே போல ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில உதவி தேவைப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நீ என்ன செய்யும், உதவியை தேடு. அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகமே திரண்டு ஒரு தீங்கை செய்யணும் அப்படிங்கிற வகையில முடிவு செய்து அந்த தீங்கை செய்ய அத்தனை பேரும் முயற்சித்தாலும் கூட அல்லாஹ் உன்னுடைய கலாக்கதிரில் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை தாண்டி ஒரு கடுகளவு கூட ஒரு தீங்கு செய்து விட முடியாது. இதே போல உலகமே திரண்டு ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிற வகையில் திரண்டு அவங்க முயற்சித்தாலும் கூட அல்லாஹ் உன்னுடைய விதியிலே ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் இல்லையா, அதை தாண்டி சிறு நன்மையும் செய்துவிட முடியாது என்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார்கள், ருஃபியத்துல் அக்லாம் வ ஜுஃபத்தி சுஹப். எழுதப்பட்ட பேனாக்கள் என்ன செஞ்சிருச்சு, உயர்ந்து விட்டது. எழுதப்பட்ட அந்த ஏடுகள் இணைஞ்சிருச்சு, எழுதி முடிக்கப்பட்டு அது காய்ந்து போய்விட்டது. இனி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறு பிராயத்தில் இருந்த சமயத்திலே எனக்கு சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.